மிண்டினி வீட்டின் மர்மம் அத்தியாயம் -3 போர் வரம்புகளுக்கு அப்பால் நிழல்கள் உருவாகும்போது என்ன நடக்கும். அந்த லேலைன்களின் கண்ணோட்டத்தை தொடர்ந்து கடந்த நாட்களில் உற்சாகமும் கலக்கமும் இணைந்திருந்தன. பத்ராஜும் சரதியாவும் அனிகா கண்டுபிடித்த பழமையான உரைகளில் உள்ள குறியீடுகளை புரிந்து கொள்ள முழுமையாக ஈடுபட்டனர். ஒவ்வொரு மொழிபெயர்க்கப்பட்ட பகுதியும் லே லைன்களின் மாபெரும் ஆற்றலின் வரலாறு. அதன் முக்கியத்துவம் மற்றும் மின்தினி மாளிகையுடன் அதன் ஆழமான தொடர்புகளை வெளிப்படுத்தியது. ஆனால் ஒரு காலையில் அனிகா நூலகத்தில் கலக்கத்துடன் நுழைந்தபோது. அவர்களது ஆராய்ச்சிகள் தடைப்பட்டது. ஏதோ நடக்கிறது என்றாள் அவள். அவளது குரலில் கடும் பதட்டம். நாம் இங்கு ஒருவராக இல்லை. பத்ராஜ் தனக்கு முன்னால் வைத்திருந்த சுருளிலிருந்து தலையை உயர்த்தினான். அதுவென்ன அர்த்தம். அனிகா தனது பாக்கெட்டில் இருந்து சிறிய பொன்னின அமுலத்தை எடுத்தாள். அதன் மேற்பரப்பில் பழைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவை மெல்ல ஒளிர்ந்தன. இது ஒரு பாதுகாப்பு வசதி. இது லே லைன்களுக்கு அருகிலுள்ள கலவரங்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இது ஒளிரத் தொடங்கியது. யாரோ அல்லது ஏதோ மாளிகைக்கு அருகிலுள்ளது. சரதியாவின் கண்கள் நெருக்கமானவை. அவர்கள் லே லைன்களை தேடுகிறார்களா. அனிகா தலை அசைத்தாள். நிச்சயமாக அவர்கள் பேசுவதற்கு வந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த மூவரும் உடனடியாக மாளிகையின் பரந்த நிலப்பகுதி களுக்கு சென்றனர். முன்பு புறக்கணிக்கப்பட்ட தோட்டங்கள் லே லைன்களின் மீண்டும் உயிர்பெற்ற ஆற்றலால் நிரம்பியிருந்தன. அவர்கள் நிலப்பகுதியின் எல்லைக்கு சென்றபோது. இரும்பு கதவுகளின் அருகே ஒரு குழுவினர் அசைந்ததை கவனித்தனர். குழுவினர் அனைத்தும் தோலணிந்திருந்தனர். அவர்களது முகங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அந்த குழுவின் மத்தியிலிருந்த உயரமான நபர். மிளிரும் பச்சை கண்களுடனும் அதிகாரப்பூர்வமாகவும் வெளிப்பட்டார். அவர் முன்னே வந்து அமைதியான ஆனால் உறுதியான குரலில் பேசினார். நான் தலையோஸ் ஏதீரியம் ஆர்டர் சார்பாக பேசுகிறேன் என்று அவர் அறிவித்தார். நாங்கள் சமாதான இத்துடன் வந்துள்ளோம். ஆனால் ஒரு நோக்கத்துடன். உங்கள் கதவுகளை திறக்கவும். பத்ராஜும் சரதியாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பத்ராஜ் முன்னே வந்து கேட்டான். உங்களுக்கென்ன வேண்டும். தலையோஸ் சற்றே சிரித்தார். இந்த மாளிகையின் கீழுள்ள லே லைன்கள் பூமிக்குச் சொந்தமானவை. தனிநபர்களுக்கல்ல. ஏதீரியம் ஆர்டர் அவற்றை சிந்தையாக பயன்படுத்துவதையும். தவறாக பயன்படுத்தப்படாதவாறும் உறுதி செய்ய வந்துள்ளோம். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட விரும்புகிறோம். அல்லது இந்த ஆற்றல் தவறான கைகளில் செல்லாமல் தடுக்கும். சரதியா தனது கைகளை கட்டிக்கொண்டு. கடினமாக அவனை நோக்கி பார்த்தாள். சரியான கைகள் யார் என்பதை முடிவு செய்வது யார். தலையோசின் முகம் சீரியமானது. நாங்கள் நூற்றாண்டுகளாக லே லைன்களை ஆய்வு செய்து வருகிறோம். தவறான கைகளில் அவற்றின் ஆற்றல் ஆபத்தானது என்பதை உங்கள் குடும்பத்தின் வரலாறே நமக்கு காட்டியிருக்கிறது. நாங்கள் அவற்றை உங்களிடமிருந்து எடுப்பதற்காக வரவில்லை. ஆனால் அவற்றை சரியான முறையில் பராமரிக்க உறுதி செய்வதற்காக வந்துள்ளோம். அனிகா மெதுவாக பத்ராஜுக்கும் சரதியாவுக்கும் கிசுகிசுத்தாள். ஏதீரியம் ஆர்டர் பல்வேறு பிரிவுகளில் ஒன்றாகும். அவர்கள் தங்களை பாதுகாவலர்கள் எனக் கூறினாலும். அவர்கள் செயல்பாடுகள் பலமுறை வன்முறையாகவும் கடுமையாகவும் இருந்திருக்கின்றன. பத்ராஜ் கதவுகளுக்கு அருகே சென்றார். அவரது குரல் குளிர்ச்சியாக இருந்தது. லே லைன்கள் இந்த மாளிகையின் பகுதியாகும். மற்றும் இந்த மாளிகை எங்களுக்குச் சொந்தமானது. உங்கள் வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவையில்லை. தலையோசின் சிரிப்பு மறைந்தது. எச்சரிக்கையாக இருங்கள் பத்ராஜ். அறிவில்லாத ஆற்றல் ஆபத்தானது. எங்கள் உதவியை நீங்கள் மறுக்கிறீர்களெனில். நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். அது நடந்தால் நாங்கள் மொத்த நலனுக்காக தலையிட வேண்டியிருக்கும். அதற்கு முன் பத்ராஜ் பதிலளிக்க முடிந்தும். தூரத்தில் ஒரு பெரும் சலசலப்பு அலைகளை உருவாக்கியது. மின்தினி மாளிகை முழுவதும் உள்ள அண்டை திணறலால் அதிர்ந்தது. தரையின் அடியில் உறைந்திருந்த லே லைன்களின் ஆற்றல் இந்த விரிவடைந்த மோதலுக்கு ஆற்றலளித்தது. ஏதீரியம் ஆர்டரும் லேய்வார்டன்களும் மாளிகையின் முன்புறத்தில் எதிர்முகமாக நின்றனர். ஒவ்வொரு குழுவும் தாக்கதற்கு தயாராக இருந்தனர். பத்ராஜ் மற்றும் சரதியா இந்த இரு குழுக்களுக்கும் நடுவே நின்றனர். லே லைன்களின் ஒளி அவர்கள் உடல்களைச் சுற்றி மெல்ல ஒளிர்ந்தது. இது மாளிகையின் ஆற்றலுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட புதிய உறவின் அமைதியான சாட்சி. அவர்களுக்கு பின்னால் நின்ற அனிகா பதற்றமோடு கிசுகிசுத்தாள். இதுதான் பெரிய போராக மாறவிடக்கூடாது. அவர்கள் இங்கு அவர்களின் சக்திகளை வெளிப்படுத்தினால். லே லைன்கள் தாறுமாறாகி போகும். பத்ராஜ் கோபமாக தலையாட்டினார். நாம் அதை கட்டுப்படுத்துவோம். ஆனால் அவர்கள் நமது சொத்தை பறிக்க முடிவு செய்திருந்தால். அவர்கள் எங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சரதியா ஒரு படி முன்னேறி. அவரது குரல் கடினமாகவும் உறுதியுடன் இருந்தது. இருவரும் லே லைன்களுக்கு நன்மை வேண்டும் எனத் தெரிவிக்கிறீர்கள்.
ஆனால் எனக்கு தெரிவது எல்லாம் உங்கள் ஆளுமைக்கு முயற்சித்தல் தான். இந்த மாளிகையும் அதன் ஆற்றலும் உங்களுக்குச் சொந்தமானது அல்ல. உடனே போய்விடுங்கள், இல்லையெனில் நீங்கள் இங்கே இருப்பதற்கு தக்க விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். ஏதீரியம் ஆர்டர் தலைவன் தலையோஸ் தனது கையை உயர்த்தி அவரது குழுவை அமைதியாக இருக்கச் செய்தார். நீங்கள் எங்கள் நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாங்கள் வெற்றி பெற விரும்பவில்லை. லே லைன்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் லேய்வார்டன்கள் தாக்கத் தொடங்கினால் இந்த நிலத்தை பாதுகாக்க நாங்கள் தேவையானதைச் செய்வோம். லேய்வார்டன்களின் தலைவி வேய்ரா நக்கல் சிரிப்புடன் பேசினாள். உங்கள் தெய்வீகத்தை நாங்கள் ஏற்க முடியாது, தலையோஸ். உங்கள் அதிகார தாகத்தை நாங்கள் அறிவோம். ஆனால் நீங்கள் அதை தர்மமாக காட்டுகிறீர்கள். நாம் இங்கு விளையாட வந்ததில்லை. லே லைன்கள் ஏராளமான சக்தியின் மூலாதாரம். சரியான கைகளில் அது உலகத்தை மறுசீரமைக்க முடியும். பத்ராஜ் கோபமாக பேசினான். உங்கள் கைகளில் என்று பொருள், இல்லையா? லே லைன்கள் ஒரு அரசாணைக்கு உபகரணமல்ல. நீங்கள் இந்த இடத்தை போர்க்களமாக மாற்ற நினைத்தால் அதற்காக நீங்கள் எங்களை சமாளிக்க வேண்டும். சாதாரணமாக வேய்ரா தனது கையை உயர்த்தினாள். கருப்பு மின்னல் போன்ற ஆற்றல் ஒரு ஓர்பாக உருவானது. மிகவும் பேசினோம். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் விசையால் எடுத்துக்கொள்வோம். அவள் அந்த ஆற்றலை மாளிகை நோக்கி எறிந்தாள். ஆனால் அது அடைவதற்கு முன் பத்ராஜ் மற்றும் சரதியா ஒரே நேரத்தில் தங்கள் கைகளை உயர்த்தினர். லே லைன்களின் ஆற்றல் அவர்களிடமிருந்து பரவியது. அவர்கள் ஒரு பொன் ஒளியின் கவசத்தை உருவாக்கினார்கள், அது தாக்கத்தை உறிஞ்சியது. இந்த ஆற்றல்களின் மோதலால் மாளிகையின் முன்புறம் அதிர்ந்தது. சிலர் தரையில் விழுந்தனர். தலையோஸ் அமைதியுடன் இருந்தார். தங்கள் ஆற்றலை நீங்கள் அழகாக இயக்குகிறீர்கள். ஆனால் நிர்வாகமும் கட்டுப்பாடும் தேவையானவை. அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சரதியா அவரது மீது குளிர்ச்சியான குரலில் பேசினாள். இந்த நிலைக்கு உங்கள் கரங்களை நீட்டிய பிறகு உங்களை குறித்து நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம். நீங்கள் எங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறீர்கள். எங்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவையில்லை. அனிகா திடீரென முன்னே வந்து சத்தமாக பேசினாள். இது சரியான வழி இல்லை. லே லைன்கள் பண்டையவை, சக்திவாய்ந்தவை, ஆபத்தானவை. நீங்கள் இங்கு போரிடினால் நீங்கள் ஒட்டுமொத்த நிலப்பகுதியை அழிக்கும் ஆபத்தில் உள்ளீர்கள். வேய்ரா சிரித்தாள், அவளது குரல் வெறுப்புடன் இருந்தது. சக்தியை புரிந்து கொள்ளாத ஒருவரின் பேச்சு. கட்டுப்பாட்டிற்காக அழிவை சகிக்க வேண்டிய நிலை இது. தலையோஸ் தலையாட்டினார். வேய்ரா, நீ முட்டாளாக இருக்கிறாய். லே லைன்கள் தாறுமாறாக இருந்தால் இந்த நிலத்தின் அமைதியை கிழித்துவிடும். நம்மில் யாரும் உயிருடன் இருக்க மாட்டோம். பத்ராஜ் தனது மோசத்தை நிறுத்திக் கொண்டான். போதும். நீங்கள் லே லைன்களைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்றால் அதை நிரூபியுங்கள். எங்களை போய்விட்டால் மட்டுமே இந்த இடத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஒரு நொடிக்கு இரு குழுக்களும் மௌனமாக இருந்தன. அதன்பின் அனைவரையும் ஆச்சரியமாக்கி வேய்ரா தனது கையை தாழ்த்தினார். அந்த கருப்பு ஆற்றல் மறைந்து போனது. நீங்கள் தோலுரிக்கும் அறிவை கொண்டிருக்கிறீர்கள் என்று அவள் ஒரு சிரிப்புடன் சொன்னாள். ஆனால் இது இங்கே முடிவடையாது. லேய்வார்டன்கள் திரும்பி வருவார்கள். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவள் தனது குழுவை காட்டில் திரும்ப பயணிக்க வைத்தாள். தலையோஸ் இவை அனைத்தை கவனித்தபின் பத்ராஜ் மற்றும் சரதியாவை நோக்கி மெல்ல பேசினார். லேய்வார்டன்கள் கடுமையாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் ஒரே பிரச்சினை அல்ல. பிற பிரிவுகள் இருக்கின்றன, சில மெல்லியவை, சில ஆபத்தானவை. நீங்கள் இந்த லேலைன்களை பாதுகாக்க விரும்பினால் உங்களுக்கு கூட்டாளிகள் தேவைப்படும். பத்ராஜ் கடினமாக பார்த்தான். நாங்கள் யாரை நம்ப முடியும் என்பதை நாங்களே முடிவு செய்வோம். அதற்கு நீங்கள் சரியானவர்கள் அல்ல. தலையோஸ் தனது தலையாட்டினால் ஒப்புக்கொண்டார். சரி. ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், அறிவில்லாத ஆற்றல் அழிவுக்கு வழிவகுக்கிறது. ஏதீரியம் ஆர்டர் உங்களை கவனிக்கிறோம். இவ்வாறு கூறிவிட்டு அவர் தனது குழுவுடன் விலகினார். அரங்கம் அமைதியடைந்தவுடன் சரதியா தன்னை காப்பாற்றியது போல மூச்சு விட்டார். இது மிகவும் ஆபத்தானது. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் தாக்கியிருந்தால். பத்ராஜ் அவளது தோளில் ஒரு நம்பகமான கை வைத்தார். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. நாங்கள் நமது நிலைப்பாட்டில் உறுதியாயிருந்தோம். அனிகா கவலைக்கிடமான முகத்துடன் வந்தார். இந்த சுற்றத்தில் நீங்கள் வெற்றியடைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்பி வருவார்கள். அடுத்த முறையில் அவர்கள் தயங்கமாட்டார்கள். பத்ராஜ் தலை அசைத்தார். அப்போதைக்கு நாங்கள் தயாராக இருப்போம். இந்த மாளிகை எங்களுடையது. அதை எந்த பிரிவுக்கும் இழக்க மாட்டோம். அவர்கள் உள்ளே செல்லும்போது நிலத்தின் அடியில் ஒரு மெலிந்த அதிர்வு உணரப்பட்டது.
லே லைன்களின் மிகுந்த சக்தியை நினைவூட்டியது. மின்தினி மாளிகைக்கான போராட்டம் தொடங்கிவிட்டது. ஏதீரியம் ஆர்டரும் லேய்வார்டன்களும் மின்தினி மாளிகையை விட்டு சென்ற பின் ஏற்பட்ட அமைதி இயல்பற்றதாக உணரப்பட்டது. மாளிகைதான் மூச்சை நெருங்கி பிடித்தது போல இருந்தது. பத்ராஜ், சரதியா மற்றும் அனிகா மாளிகையின் உள்ளே திரும்பினர். அவர்கள் முகங்களில் சோர்வு நிறைந்திருந்தது. இருப்பினும் லே லைன்களின் ஆற்றல் அவர்கள் பாதங்களுக்கு கீழே இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் வென்ற போருக்கும் வரும் போருக்கும் தொடர்ந்திருந்த நினைவாக. சரதியா மாளிகையின் பெரிய நூலக மேசையின் மீது சாய்ந்து கொண்டிருந்தாள். அவரது விரல்கள் லே லைன்களின் பழைய வரைபடத்தின் வண்ணமயமான ஓரங்களை தொட்டன. நாம் இப்படி ஒவ்வொரு தாக்கத்திற்கும் பதிலளித்து மட்டுமே இருக்க முடியாது. லே லைன்களை நினைத்து வெற்றி பெற விரும்புகிறவர்களைப் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளி குரலாக பேசும் அனிகா தலையாட்டினார். சரியாகவே சொன்னாய். ஆனால் லே லைன்களைப் பற்றிய முழுமையான புரிதல் பெறுவது சற்று நேரமும் பொறுமையும் தேவைப்படும். இந்த நூலகத்தில் உள்ள நூல்கள் பெரும்பகுதியையும் அரைகுறையாகவே தெரிவிக்கின்றன. மற்ற ஆதாரங்களை தேவைப்படும். பத்ராஜ் தனது கை விரல்களை இடுப்பில் மடக்கிக் கொண்டிருந்தார். அந்த ஆதாரங்கள் எங்கே கிடைக்கும்? பழமையான அதிர்ச்சியான ஆற்றல் கோடுகளை பாதுகாக்க வழிகாட்டுதல் புத்தகம் எங்கே கிடைக்கும்? அனிகா அவரை கூர்மையான பார்வையால் பார்த்தார். அது இருக்க வாய்ப்புள்ளது. சரதியா நேராக நிமிர்ந்து கண்களை முறைப்பது போலச் செய்தாள். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? அனிகா தயங்கியபடி தனது சுமையின் சாக்கோட்டை வெளியே எடுத்தாள். இந்த மூலையில் நான் இதைக் கண்டேன். மாளிகையின் மேற்கு பகுதியிலிருந்து. இது மாளிகையின் முந்தைய உரிமையாளர்களில் ஒருவருடையது. அவர்கள் லே லைன்களைப் பற்றிய பெரும்பகுதியை நன்கு அறிந்திருந்தனர். அவள் அந்த புத்தகத்தை திறந்தாள். அதன் பக்கங்களில் கொத்திடப்பட்ட ஓவியங்கள், மர்மமான சின்னங்கள் மற்றும் விரிவான குறிப்புகள் இருந்தன. ஒரு பக்கத்தின் மையத்தில் மின்தினி மாளிகையின் ஓவியம் இருந்தது. அதன் அடிப்படையிலிருந்து ஒளிரும் கோடுகள் செல்லும் வரைபடம். இந்த குறிப்புகள் ஒரு மறைந்த ஆவணகத்தை குறிப்பிடுகிறது. அனிகா தொடர்ந்தாள். மாளிகையின் முன்னாள் கட்டிடக்கலைஞர்கள் லே லைன்களைப் பற்றிய அனைத்து விபரங்களையும் எழுதியது இந்த ஆவணகத்தில் தான். அதை நாங்கள் கண்டுபிடித்தால் இது நமக்கு தேவையான பதில்களை வழங்கும். பத்ராஜ் குழப்பத்துடன் சொன்னார். அந்த ஆவணகம் எங்கே இருக்க வேண்டும்? அனிகா வரைபடத்தை சுட்டிக்காட்டினாள். புத்தகத்தின் படி அது மாளிகையின் அடியில் புதைந்து உள்ளது. ஆனால் அது எகோ கேட் எனப்படும் ஒரு கதவின் பின்னால் முத்திரையாக இருக்கிறது. அதை திறக்க லே லைன்களுடன் தொடர்புடைய புதிர்களை தீர்க்க வேண்டும். சரதியாவின் கண்களில் துடிப்பு வந்து உறுதியுடன் கூறினாள். அந்த எகோ கேட்டை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மாற்றம் இல்லை. எகோ கேட்டை தேடும் பயணம். அடுத்த காலையில் அவர்கள் புத்தகத்தை வழிகாட்டியாக கொண்டு தேடலை தொடங்கினர். இந்த க்ளூக்கள் மாளிகையின் மறக்கப்பட்ட மூலையில் அழைத்துச் சென்றது. தூசியான மேல் வாடைகள், இடிந்த நிலத்தளங்கள் மற்றும் பொய்யான சுவர்களின் பின்னால் மறைக்கப்பட்ட ரகசிய பாய்ச்சல்கள். ஒவ்வொரு படியும் அவர்களை மாளிகையின் மர்மங்களின் மையத்திற்கும் லே லைன்களின் ஆற்றலுக்கு சமீபமாகவும் கொண்டு சென்றது. மதியம் அவர்கள் மாளிகையின் கிழக்கு பகுதியில் உள்ள மறக்கப்பட்ட கோயிலில் அடைந்தனர். சுவர்கள் மங்கிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒளி மற்றும் இருளின் முடிவில்லாத மோதலின் காட்சிகள் இருந்தன. கோயிலின் மையத்தில் ஒரு பழமையான கல் பீடம் இருந்தது. அதன் மேற்பரப்பில் மெலிந்த ஒளியில் மின்னும் ருன்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இதுதான், அனிகா மெளனமாக கூறினார். புத்தகம் சொல்வது போல முதல் புதிர் இங்கே இருக்க வேண்டும். அவளது விரல்கள் ருன்களை தொட்டவுடன் அவற்றில் ஒளி பரவியது. சபையில் ஒரு குறைந்த குரல் எதிரொலித்தது. கதவை திறக்க, தொலைந்ததை தேடு. விலை கொடுத்து கிழிக்கப்பட்ட ஒரு இதயம். ஒன்று ஒளி, மற்றொன்று இருள். அவற்றை இணைத்தால் மின்னல் வரும். சரதியா குழப்பத்துடன் சிந்தித்தாள். கிழிக்கப்பட்ட இதயம். அதற்கு பொருள் என்ன? அனிகா ஓவியங்களை ஆய்ந்து கண்களை நெருங்கினார். இந்த ஓவியங்களை பாருங்கள். இரண்டு உருவங்கள். ஒருவர் ஒளியில் மூடப்பட்டு மற்றொருவர் நிழலில் மூடப்பட்டு. அவர்கள் ஒன்றையொன்று பிடித்துள்ளனர். பத்ராஜ் பீடத்தை நெருங்கினார். இதில் ஒரு சின்னமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இரண்டாக உடைந்த இதயம். கோயிலை ஆராய்ந்தபோது சரதியா பீடத்தின் மேற்பரப்பில் இரண்டு சிறிய பொழிவுகளை கவனித்தார். ஒவ்வொன்றும் ஒரு பாதி இதய வடிவத்தை உடையது. இவை அங்கு பொருத்த வேண்டிய பகுதிகள் போல் தெரிகிறது, அவள் சொன்னாள். இப்போது நமக்கு அவற்றை தேவை. இதயத்தின் துண்டுகள். அவர்கள் தேடலை தொடர்ந்தனர். மாளிகையின் மறைந்த பகுதியில் உள்ள ஒரு கொத்தடிமையில் சரதியா ஒரு ஒப்சிடியன் துண்டை கண்டுபிடித்தார். அது ஒரு பாதி இதய வடிவில் இருந்தது. அதன் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருந்தது மற்றும் இருளின் ஆற்றலால் அதிர்ந்தது.
இதே சமயத்தில் பத்ராஜ் மாளிகையின் சூரிய ஒளி நிறைந்த தாவரக்கூடத்தில் மற்றொரு துண்டைக் கண்டார். ஒரு பளபளக்கும் பொன்னிறத்திலே ஒளிரும் பிரகாசமான கண்ணாடி துண்டு. அவர்கள் இரண்டையும் கோயிலுக்கு கொண்டு வந்து பீடத்தின் பொழிவுகளில் வைத்து பார்த்தனர். அப்போது பீடம் அதிர்ந்தது. ருண்கள் மேலும் பிரகாசித்தன மற்றும் அந்த குரல் மீண்டும் கேட்டது. முதல் கதவு திறக்கப்பட்டது. ஆனால் எச்சரிக்கை நிழல்கள் லிங்கர் செய்யும். அவை விலக்கு மாட்டாது. உண்மையைப் பெற இருளை எதிர்கொள்ளவும் இருளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரவும். அந்த பீடத்தின் அடியில் இருந்த தரை மாறியது. அதை விட்டு ஒரு சுழல்முறை படிக்கட்டுகள் கீழே ஆழமான நிலப்பகுதிக்கு திறந்தன. அந்த இடத்தில் இருந்து வரும் காற்று குளிர்ச்சியாகவும் கடுமையாகவும் இருந்தது. தன்னிடத்தில் ஒரு அசாதாரணத்தை ஏந்தியது. அனிகா ஒரு அகல்விளக்கை எரிய வைத்து கவலை மிக்க முகத்துடன் பேசினார். இதுதான் அந்த ஆவணகம் கீழே இருக்கிறது. சரதியா ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை உறுதியாக்கிக் கொண்டாள். அங்கே என்ன இருக்கிறதோ அதை நாம் 3 பேரும் சந்திக்கிறோம். அவர்கள் இருளுக்குள் இறங்கினார்கள். மாளிகை இன்னுமொரு முறை மூச்சை நெருங்கி பிடித்தது. அவர்களின் காலடி தட்டல்களின் எதிரொலி அடிப்பகுதிக்குள் மறைந்தது. லே லைன்கள் மெதுவாக அதிர்ந்தன. எதிர்கால நிகழ்வுகளை எதிர்நோக்கி பார்வையிட்டு கொண்டிருந்தது போல. கல் படிக்கட்டுகள் முடிவில்லாமல் சுழன்றபடி கீழே சென்றன. ஒவ்வொரு படியிலும் காற்று இன்னும் குளிர்ந்தும் கனமானதும் ஆவுகிறது. பத்ராஜ், சரதியா மற்றும் அனிகா தமக்குள்ளுள்ள சந்தேகங்களுடன் மெளனமாக இறங்கினார்கள். அவர்களது டோர்ச் ஒளி பண்டைய சின்னங்களால் செதுக்கப்பட்ட ஈரமான சுவர்களில் இடியென்று தழுவியது. லே லைன்களின் ஆற்றல் மெதுவாக அவர்களுக்குள் அதிர்ந்தது. அந்த அடைந்த இருளில் வழிகாட்டும் சக்தியாக. இந்த இடம் உயிரோடு இருக்கும் போல இருக்கிறது என்று சரதியா குரலுக்குள் சுருக்கமாக கூறினாள். அனிகா தலை நசுக்கியாள். புத்தகம் இதை குறிப்பிட்டிருந்தது. லே லைன்கள் மாளிகையை மட்டுமல்ல, அதில் உள்ள சில பகுதிகளுக்கு ஒரு சொந்த உணர்வினை உடையதாகும். கவனமாக இருங்கள், இந்த இடம் நம்மை சோதிக்கப் போகின்றது. பத்ராஜ் தன் அங்குலத்தை வலுவாக பிடித்து கொண்டான். எதையும் எதிர்கொள்வோம், நாம் ஒன்றாக இருக்கின்றோம். தொடர்வோம். கடந்த பின்னர் படிக்கட்டு முடிவுற்றது. அது ஒரு பெரிய கோபுரமொன்றின் வடிவத்தில் அமைந்திருந்த மண்டபத்திற்கு வழிகாட்டியது. அந்த மண்டபத்தின் காற்று ஒரு அத்திகான அச்சுறுத்தலுடன் ஒளிர்ந்தது. சுவர்கள் கடுங்காடுகளாக இருந்தன. அவற்றில் அழிந்த நூல்கள், காகிதங்கள் மற்றும் அரிய பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தன. மண்டபத்தின் மையத்தில் ஒரு வியப்பூட்டிய இன்ட்ரகட்லி செதுக்கப்பட்ட கதவு எகோ கேட் இருந்தது. அந்த கதவு அதன் மேற்பரப்பில் உயிரோடு மாறும் படங்களை காட்டியது. ஒளிரும் ருண்கள் லே லைன்களுடன் ஒத்த இசையில் புலர்ந்தன. கதவைச் சுற்றி 2 சிலைப்பொறிகள் இருந்தன. ஒன்று ஒளியில் மூடப்பட்ட பெண்ணின் சிலை. மற்றொன்று இருளின் பரிமா சுற்றியுள்ள ஆண் சிலை. இது தான் ஆவணகத்தின் நுழைவாயில் என்றாள் அனிகா கதவின் சின்னங்களை ஆய்ந்து. ஆனால் இங்கு இன்னும் ஒரு சோதனை உள்ளது. புத்தகம் இதைப் பற்றி எச்சரித்தது. பத்ராஜ் கவனமாக வந்தான். அவரது பார்வை சிலைகளின் மீது முக்கமாக இருந்தது. எது போல் சோதனை. அந்த நேரத்தில் சிலைகளின் கண்கள் ஒளிர்ந்தன. மற்றும் மண்டபம் முழுவதும் ஒரு ஆழமான ஒலிக்கும் குரல் கொண்டது. உள்ளடக்கப்பட்ட உண்மைகளை அணுக உன் பெரிய பாவத்தை சந்திக்க வேண்டும். நீ ஒழிக்க விரும்பும் நிழல்களை வெளிப்படுத்து அல்லது நீ மறுப்பதை உண்டாக்கும். அதிகவும் நிலம் அதிர்ந்தது மற்றும் மண்டபம் ஆகி விட்டது. ஒரு சுழலும் மது வானில் ஒவ்வொரு தனியாக அவர்கள் தனித்தனி உலகங்களில் மூடப்பட்டனர். பத்ராஜ் போராட்டம். பத்ராஜ் ஒரு நிழலான காட்டில் நின்று கொண்டிருந்தான். மரங்கள் முறிந்து மீசையாக இருந்தன. ஒரே குரல் அவனைச் சுற்றி எக்கோ ஆனது. நீ நினைவா பத்ராஜ். உன் கை மீது இரத்தம் இருக்கிறதா. அவன் திரும்பி பார்க்கும் போது கடந்த காலத்தில் ஒரு இளைஞன் பத்ராஜ் மரணமடைந்த ஒரு பேர் உடல் மீது நின்றிருந்தான். அந்த காட்சி வெப்பமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. அவனின் கோபம் அந்த வெறுப்புக்கு வழிவிடாத கெட்ட முயற்சி இறந்த முடிவுக்கு கொண்டுபோனது. நீ எப்போதும் உன் வலிமையை நிரூபிக்க போராடினாய். இளைஞர் பத்ராஜ் ஊர்ந்தான். ஆனால் அது உனக்கு என்ன விலையை கட்டாயப்படுத்தினது. எத்தனை உயிர்களை நீ அழித்தாய். பத்ராஜ் தன் விரல்கள் தட்டியபடி கட்டுப்படுத்த அந்த காட்சியை நேரடியாக எதிர்கொண்டான். நான் தவறாக இருக்கிறேன் என்று அவன் குரலாக சொன்னான். நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. அதற்கான விலை நான் கட்டாயப்படுத்தினேன். ஆனால் நான் அந்த மனிதனல்ல. நான் மாறினேன். காட்டு மெல்ல மாறி இருள் நீங்கியபடி பத்ராஜின் உறுதியானது. சரதியா போராட்டம். சரதியா ஒரு பெரிய அரங்கில் நிற்கும் போது பல கண்ணாடி காட்சிகளை பார்க்கின்றாள். ஒவ்வொன்றும் வேறு ஒரு பத்ராஜின் வடிவத்தை காட்டுகிறது.
ஒரு கண்ணாடி அவளை சிறுமியாக காட்டுகிறது. அவளது முகம் அழுகியதுடன் தாய் படுத்திய கையால் கட்டப்பட்டுள்ளது. மற்றொரு கண்ணாடி அவளை ஒரு மாடலாக காட்டுகிறது. அவள் உடையில் அழகு தோன்றுகிறது. ஆனால் அந்த அழகு உண்மையில் தனிமையை மறைக்கும். ஒரு குரல் அந்த அரங்கில் ஒலித்தது. நீ எப்போதும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு பின் தப்பி மறைந்துவிட்டாய். சரதியா, நீ யார் இந்த நகையுடன்? கண்ணாடிகள் உடைந்து போனபோது அவள் தனது உண்மையான பிரதிபலிப்பை பார்த்தாள். பதரிலிருந்து விலக்கப்பட்ட அவளது உண்மை முகம். அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவளது கைகள் நடுங்கியன. நான் அதை விட அதிகம் இருக்கிறேன். அவள் மென்மையாகச் சொன்னாள். நான் என்னுடைய முன்னணி அல்லது பிறரின் எதிர்பார்ப்புகளால் வரையறுக்கப்படவில்லை. நான் அதற்கும் வலிமையானவள். கண்ணாடிகள் உடைந்து போனதும் அரங்கு ஒளியில் கலந்துவிட்டது. அனிகா போராட்டம். அனிகா ஒரு மொட்டு நூலகத்தில் நின்று கொண்டிருந்தாள். அங்கு பாதிக்கப்பட்ட அரங்குகள் விழுந்து வருகின்றன. ஒரு உருவம் துளியிடத்தில் இருந்து வந்தது. அவளது இளம் சகோதரி. அவளது உயிரிழந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு. அந்த நிகழ்வு அவள் மீது பிடித்திருந்த குற்ற உணர்வின் காரணமாக. நீ என்னை காப்பாற்ற முடியவில்லை. அந்த உருவம் சோகமாக கூறியது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அறிவை தேடி செலுத்திவிட்டு. உங்கள் தோல்விக்கு பதிலாக அது என்னும் பொறுப்பை விரும்பினீர்கள். ஆனால் அது இல்லை. அனிகாவின் கண்களில் நீர் நிரம்பினாலும் அவள் நிலைத்திருந்தாள். நான் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அவள் குரல் உடைந்து சொன்னாள். ஆனால் நான் உன் நினைவுகளை மரியாதை செய்ய முடியும். முக்கியமானதை பாதுகாக்க முடியுமா? என் குற்ற உணர்வை இன்னும் அவை வரையறுக்க முடியாது. நூலகம் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தி. உருவம் அவளுக்கு ஒரு வெற்றிடமான புன்னகையை கொடுத்து மறைந்து போனது. எக்கோ கேட் திறக்கிறது. மூடுபனி உயர்ந்தது. மூவரும் மீண்டும் அறைக்குள் இருப்பதைக் கண்டனர். லே கோடுகளின் ஆற்றல் அவர்களைச் சுற்றி ஒலித்தது. சிலைகளின் கண்கள் மங்கலாகி. எக்கோ கேட் கதவு திறக்க ஆரம்பித்தது. காப்பகத்திற்குள் ஆழமாக செல்லும் பாதையை வெளிப்படுத்தியது. நாங்கள் அதைச் செய்தோம். சாரதியா சொன்னாள். அவளுடைய குரல் நிம்மதியுடன் நிறைந்தது. அனிகா தலையசைத்தாள். ஆனால் அவளுடைய முகபாவங்கள் அமைதியாக இருந்தன. வாசல் எங்களைச் சோதித்தது. ஆனால் அது எங்கள் பலத்தையும் வெளிப்படுத்தியது. முன்னால் என்ன இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பத்ராஜ் கதவில் ஒரு கையை வைத்தான். காப்பகம் என்ன சொல்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். இனி எந்த ரகசியமும் இல்லை. அவர்கள் எக்கோ கேட் வழியாக நுழைந்தபோது. அவர்கள் ஒரு தங்க ஒளியில் குளித்த ஒரு பரந்த அறைக்குள் நுழைந்தனர். அதன் மையத்தில் ஒரு பாரிய படிக அமைப்பு ஆற்றலுடன் துடித்தது. அதைச் சுற்றி பழங்கால டோங்களால் நிரப்பப்பட்ட அலமாரிகள். அவற்றின் முதுகெலும்புகளில் செதுக்கப்பட்ட ஒளிரும் ரன்கள் இருந்தன. அனிகா திணறினாள். இதுதான் காப்பகத்தின் இதயம். லே வரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே உள்ளன. ஆனால் அவர்கள் மற்றொரு அடி எடுத்து வைப்பதற்கு முன். அறை முழுவதும் ஒரு ஆழமான கூச்ச சிரிப்பு எதிரொலித்தது. நிழல்களில் இருந்து கருப்பு கவசம் அணிந்த ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவரது முகம் ஹெல்மெட்டால் மறைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டை திறந்துவிட்டதை நான் காண்கிறேன். என்று அந்த உருவம் சொன்னது. அவனது குரல் அச்சுறுத்தலுடன். ஆனால் நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். லே கோடுகள் கட்டுப்படுத்த என்னுடையவை. பத்ராஜ் கத்தியை இழுத்துக்கொண்டு முன்னேறினான். நீங்கள் யார்? அந்த உருவம் தனது ஹெல்மெட்டை கழற்றியது. தழும்புகள் நிறைந்த முகத்தையும் இருண்ட ஆற்றலால் எரிந்த கண்களையும் வெளிப்படுத்தியது. நான் ரைதன். அவர் கூறினார். நிழல் நெக்சஸின் பாதுகாவலர். நீங்கள் இப்போதுதான் என் டொமைனுக்குள் நுழைந்து விட்டீர்கள். லே கோடுகள் பெருமளவில் துடித்தன. ரைதன் கையை உயர்த்தியபோது அறை பதற்றத்தால் நிரப்பப்பட்டது. நிழல் ஆற்றல் அலையை வரவழைத்தது. கண்ணாடி போன்ற ஒளிரும் ஆவணகத்தில் காற்று ஒரு எதிர்மறை ஆற்றலால் நிறைந்திருந்தது. நிழலால் மூடப்பட்ட ரிதன். பத்ராஜ், சரதியா மற்றும் அனிகாவின் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் இருப்பது காற்றையே சிக்க வைத்தது போல இருந்தது. மாளிகையின் சுவர்கள் கூட அவனை எதிர்த்து அசைந்தது போலிருந்தது. லே லைன்களின் அதிர்வுகள் முன்னொரு இசையான கீதமாக இருந்தது. ஆனால் இப்போது அது கூர்மையான குழப்பம் நிறைந்த எதிரொலிகளுடன் முழங்கியது. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள். ரிதன் கூறினான். அவன் குரல் ஒரு இருண்ட இசையாக ஒலித்தது. ஆனால் உங்கள் பயணம் இங்கேயே முடிவடைகிறது. லே லைன்கள் இனி என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. நீங்கள் என்னை எதிர்த்து வெல்வது என்பது ஒரு கனவுதான். பத்ராஜ் தனது வாளை வலுவாக பிடித்தான். இந்த எல்லா நிகழ்வுகளின் பின்னும் நீயே இருக்கிறாய். லே லைன்களுடன் உனக்கு கேட்க வேண்டியது என்ன? மிந்தினி மாளிகை ஏன் முக்கியம்? ரிதனின் உதடுகள் ஒரு சுருமுகமாக கிழிந்தது. அவன் கண்கள் பார்க்குதிரை ஒளியுடன் எரிந்தன. மிந்தினி மாளிகை லே லைன்களின் இதயம்.
இது உலகங்களுக்கிடையிலான பாலம். அனைத்து ஆற்றலின் சந்திப்பு புள்ளி. இங்கு எவர் கட்டுப்பாடிலும் இருக்கிறார் களோ அவர்கள் உண்மையிலேயே இவ்வுலகின் பின்னணியில் இருக்கும் வலிமையை நிர்ணயிக்க முடியும். அந்த சக்தியைக் கொண்டு இந்த உலகத்தை என் கற்பனையிலேயே மாற்றப் போகிறேன். சரதியா முன்னேறினாள். அவள் குரல் உறுதியுடனும் குளிர்ச்சியுடனும் இருந்தது. நீ அதை சாதிக்க முடியாது. லே லைன்களை நாங்கள் உனக்கு அசுத்தமாக விடமாட்டோம். அனிகா அவன் நடவடிக்கைகளை தீவிரமாக கவனித்தவள். ரிதனை உற்று பார்த்தாள். நீ உன்னை நிழல் நெக்ஸஸின் காவலர் என்று அழைக்கிறாய். அது என்ன? எதற்காக காவலராக இருக்க வேண்டும் என்று நினைத்தபோது அதை அழிக்க முயல்கிறாய். ரிதனின் சிரிப்பு மறைந்து அவன் முகம் வெறுப்புடன் மாறியது. நிழல் நெக்ஸஸ் என்பது லே லைன்களின் எதிர்மறை பக்கம். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து இருண்ட ஆற்றலும் அதில்தான் ஒன்று சேர்கின்றன. ஒரு முறைமீறல் நிறைந்த இருளின் நிலம். அதை நான் பாதுகாக்க தெரிவு செய்யப்பட்டேன். ஆனால் அதுவும் லே லைன்களும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை நான் அறிந்தேன். லே லைன்கள் படைப்பை கொடுக்கின்றன. ஆனால் நெக்ஸஸ் அழிவை கொடுக்கிறது. இவை இரண்டையும் இணைத்தால் உலகத்தை நான் வலிமையுடன் கட்டமைக்க முடியும். பத்ராஜ் தன் முகத்தை சிரித்தான். அது கலக்கத்தை மட்டுமே கொண்டு வரும். லே லைன்கள் பாதுகாக்கவே இருக்கின்றன, அழிக்கவல்ல. ரிதனின் கண்கள் ஆற்றலுடன் ஒளியடித்தன மற்றும் சுற்றிய காற்று வெடித்தது. பாதுகாப்பு என்பது ஒரு மாயை. சக்திதான் உண்மையானது. அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். லே லைன்களின் போராட்டம். ரிதன் தனது கையை தூக்கி நிழல்கள் தரையிலிருந்து தண்டல்கள் போல எழுந்து மூவரையும் தாக்கின. லே லைன்கள் இப்போது கங்காரமான அதிர்வுகளால் முழங்க அந்த இருண்ட ஆற்றலுக்கு எதிராக ஒளிர்ந்தது. பத்ராஜ் தனது வாளால் நிழல்களை வெட்டினான். ஆனால் அவை உடனே மறுபடியும் உருவானது. எல்லா பக்கங்களிலிருந்தும் அவரை தாக்கியது. சரதியா தனது குரலில் ஆணையுடன் கூக்குரல் விட்டாள். நாம் லே லைன்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவை இருளுக்கு எதிராக செயல்படுகின்றன. அனிகா அவளுடைய எண்ணங்கள் மெல்ல தோன்ற மண்டபத்தின் மையத்தில் இருக்கும் கண்ணாடி போன்ற அமைப்பை நோக்கினாள். அந்த ஆவணகம். அது நமக்கு உதவும் வழிகளை வைத்திருக்க வேண்டும். அவள் நகரும் முன் ரிதனின் குரல் மீண்டும் ஒலித்தது. அவன் சிரிப்பு இருண்ட சிந்தனையால் நிரம்பியது. என்னை நீங்கள் இந்த மூலத்தன்மையற்ற ஆயுதங்களால் எதிர்க்கலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் சக்தி என் நெக்ஸஸின் முன் ஏதுமில்லை. நிழல்கள் அதிகமாகவும் அடர்த்தியாகவும் ஆனது. ஆனால் சரதியா முன்னேறினாள். அவளுடைய கைகள் லே லைன்களின் ஒளியால் ஒளிர்ந்தன. எங்களுக்கு வஞ்சகங்கள் தேவையில்லை. இந்த மாளிகையின் சக்தி நமக்கு உள்ளது. அவள் தரையில் கையை வைத்ததுமே லே லைன்கள் அவளிடம் எதிர்வினை செய்தது. நிழல்கள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் உடனே பின்வாங்கியது. நாம் இந்த மாளிகைக்கு மட்டுமல்ல உலக சமநிலைக்காகவே போராடுகிறோம் என்றாள் அவள். ரிதனின் முகம் கோபத்தால் திரண்டது. நீங்கள் அந்த சக்தியை கையாள முடியும் என்று நினைக்கிறீர்களா? லே லைன்களை கட்டுப்படுத்த எவ்வளவு வலி தேவை என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இங்கிருந்து ஒரு குயில்கள் மட்டுமே. ஆனால் பத்ராஜ் தனது கோபத்தையும் உறுதியையும் அகிலமாக பார்த்து ரிதனை நோக்கி தாக்கினான். அவன் வாளில் லே லைன்களின் ஆற்றல் ஒளிர்ந்தது. ரிதனைச் சுற்றியிருந்த நிழல்கள் குழப்பமானது. அவன் தன்னை பாதுகாக்க முயன்றான். நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கலாம். பத்ராஜ் கத்தினான். ஆனால் இறுதி வரை போராடுவோம். நெக்ஸஸின் உண்மை. பத்ராஜ் ரைதனுடன் மோதியதால் சாரதியாவும் அனிகாவும் மத்திய படிக அமைப்பை நோக்கி நகர்ந்தனர். லே கோடுகளிலிருந்து வெளிச்சம் அவர்களின் காலடிச் சுவடுகளுடன் ஒத்திசைந்து துடித்தது. பண்டைய அறிவின் மிகப்பெரிய களஞ்சியமாக இப்போது வெளிப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு மிகவும் தகுதியானவர்கள் மட்டுமே அணுகக்கூடிய ரகசியங்களை வைத்திருந்தது. அனிகாவின் விரல்கள் ஸ்படிகத்தின் மேற்பரப்பின் மேல் படர்ந்தன. திடீரென்று ஒரு பார்வை அவள் மனதை அலைக்கழித்தது. லே வரிகளின் வரலாறு. நிழல் நெக்ஸஸின் உருவாக்கம். 2 அதிகாரங்களையும் பயன்படுத்த முனைந்தவர்களின் வீழ்ச்சி. அவள் மாளிகையின் கடந்த காலத்தின் ஒளிர்வுகளைக் கண்டாள். துரோகத்தால் பிரிந்த காதலர்கள், குழப்பத்தில் இடிந்து விழும் பகுதிகள் மற்றும் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் அழித்த ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான போர். பார்வை தெளிவடைந்தது. அவளுக்கு புரிந்தது. லே கோடுகள் மற்றும் நிழல் நெக்ஸஸ் ஒரு முழுமையின் 2 பகுதிகளாக இருந்தன. ஒளி மற்றும் இருள், உருவாக்கம் மற்றும் அழிவு. அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான திறவுகோல் ஒன்று அல்லது மற்றொன்றை தோற்கடிப்பதில் இல்லை. ஆனால் அவர்களை ஒன்றிணைப்பதில் உள்ளது. உண்மையான சக்தி சமநிலையிலிருந்து வந்தது. நாங்கள் ஆற்றல்களை ஒன்றிணைக்க வேண்டும். அனிகா கிசுகிசுக்க அவரது இதயம் துடித்தது. நிழல் நெக்ஸஸ் மற்றும் லே லைன்களை இணக்கமாக கொண்டு வருவதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ரைதனை நிறுத்த ஒரே வழி.
சாரதியாவின் வெளிப்பாடு கடுமையாக இருந்தது. ஆனால் எப்படி ஒளியையும் நிழலையும் சமநிலைப்படுத்துவது. அனிகாவின் கண்கள் உணர்ந்து மின்னியது. எக்கோ கேட். இது வெறும் சோதனை அல்ல. இது ஒரு திறவுகோலாக இருந்தது. இரண்டு பகுதிகளையும் இணைப்பதற்கான ஒரு வழியாகும். ஆனால் அதை முடிக்க எங்களுக்கு ரைதனின் சக்தி தேவை. இறுதி மோதல் உணர்தல் கையில் அனிகா பத்ராஜ் மற்றும் சாரதி யாவிடம் திரும்பினாள். என்ன செய்ய வேண்டும் என்று அவர் களுக்கு தெரியும். அவர்கள் ரைதனை மடிப்புக்குள் கொண்டு வர வேண்டியிருந்தது. உலகத்தைப் பற்றிய அவரது சொந்த முறுக்கப்பட்ட பார்வையை எதிர்கொள்ள அவரை கட்டாயப்படுத்தியது. பத்ராஜ் ரைதனின் இருண்ட ஆற்றலுடன் போராடி பற்களை கடித்தார். நீ சொல்வது தவறு ரைதன். சிறப்பாக ஒன்றை உருவாக்க எல்லாவற்றையும் அழிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நிழலின் மற்றொரு கசையை தடுத்தார். அவரது இயக்கங்கள் வேகமாகவும் துல்லியமாகவும் மாறியது. நாம் ஒளி மற்றும் இருளை ஒன்றிணைக்க வேண்டும். அவற்றை சமநிலைப்படுத்த வேண்டும். இந்த சுழற்சியை நிறுத்த ஒரே வழி இதுதான். ரைத்தனின் கண்கள் சீற்றத்தால் எரிந்தன. இந்த சக்தியை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன் தோல்வியுற்ற மற்றவர்களைப் போலவே நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள். அவர் ஒரு பெரிய நிழல் சுழலை வரவழைத்தார். காற்று இருண்ட ஆற்றலுடன் வெடித்தது. ஆனால் சாரதியா முன்னோக்கிச் சென்றாள். அவளது உடல் லே லைன்களின் தூய ஆற்றலால் ஒளிரும். இல்லை. நீங்கள் பலவீனமானவர். உங்கள் சொந்த இருளால் நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் அழிக்க நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் மூவரும் சேர்ந்து தங்கள் ஆற்றலை பயன்படுத்தினர். பத்ராஜை லே வரிகளால். சாரதியா தனது விருப்பத்தின் சக்தியால். மற்றும் அனிகாவை காப்பகத்தின் அறிவுடன். அவர்கள் சக்தியின் முக்கோணத்தை உருவாக்கினர். அவற்றின் ஒருங்கிணைந்த சக்தி அறையை ஒளி மற்றும் நிழல் இரண்டிலும் ஒளிரச் செய்தது. அவர்கள் விரும்பிய சமநிலை எளிதானது அல்ல. ஒளியும் இருளும் நிறைந்த உலகம். சரிவின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆற்றலின் இறுதி எழுச்சியுடன். அவர்கள் லீ கோடுகளையும் நிழல் நெக்ஸையும் ஒன்றிணைக்க கட்டாயப்படுத்தினர். எதிரிகளாக அல்ல சம சக்திகளாக. ரைதன் அலறினான். அவனது வடிவம் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையில் கிழிந்தது. அவன் கட்டுப்படுத்த முயன்ற சக்தியால் அவன் நுகரப்பட்டதால். அவனது உடல் சிதையத் தொடங்கியது. அவரது இறுதி வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலித்தன. விதியை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அது உங்கள் அனைவரையும் தின்றுவிடும். அதனுடன் ரைதன் போய்விட்டான். கூடம் மெளனமாக இருந்தது. லே லைன்கள் தமது புதிதாக நிலைத்த ஒழுங்கில் மெல்ல ஒலிக்கின்றன. ஒளியும் நிழலும் ஒன்றிணைந்து கண்ணாடி சுவர்களில் மர்மமான வடிவங்களை தந்தன. பத்ராஜ் சரதியா மற்றும் அனிகா ரிதனுடன் நடந்த மோதலின் பின். ஆழ்ந்த மூச்சுடன் அவற்றின் விளைவுகளை புரிந்துகொள்ள முயன்றனர். சரதியா ஆவணகத்தின் மையத்தில் இருந்த கண்ணாடி அமைப்பை உற்று பார்த்தாள். இது மாறிப்போயிருக்கிறது. அவள் மெதுவாக வியப்புடன் கூறினாள். கண்ணாடி அமைப்பு ஒரு சமநிலையான துடிப்புடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. லே லைன்களும் நிழல் நெக்சஸும் இப்போது ஓர் பிணைப்பில் இணைந்து சமநிலையில் இருந்தன. அனிகா தலையசைத்து கவனமான தளர்வுடன் பார்வை இட்டாள். சமநிலை இருக்கும் வரை இதை காத்திருக்க முடியும். அவள் கண்ணாடி அமைப்பை தொடினாள். அதன் சூடும் குளிரும் ஒரே நேரத்தில் உணரப்பட்டது. இந்த மாளிகை இப்போது ஒரு பாலமாக மாறிவிட்டது. இரண்டு உலகங்களின் சந்திப்பு குறியிடமாக. நாம் கவனமாக இருந்தால் இதை நிலைத்ததாக்க முடியும். பத்ராஜ் தனது வாளை அவனுடைய பத்திரத்துக்குள் வைத்தான். அவன் முகம் கனமடைந்தது. ரிதன் பற்றி என்ன? அவன் உண்மையிலேயே அழிந்துவிட்டானா? அனிகா சிறிது தாளாந்து தலை ஆட்டினாள். முழுவதும் இல்லையே. அவன் உடல் அழிந்துவிட்டது. ஆனால் அவன் சாரம். அது இன்னும் நெக்சஸுடன் இணைந்துள்ளது. சமநிலை தக்கவைக்கப்படும் வரை அவன் திரும்ப முடியாது. ஆனால் அந்த சமநிலை உடைந்துவிட்டால் அவள் திரும்ப வரும். சரதியா முடித்தாள். அவளுடைய கண்கள் கூர்மையுடன் குனிந்தன. அதை ஏற்பட விடக்கூடாது. மாளிகையின் இருண்ட இரகசியங்கள் வெளிப்படுகிறது. நிலைத்த ஆவணகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது. மூவரும் மாளிகையின் வரலாற்றின் இன்னொரு முகத்தை கண்டறிந்தனர். ஒளிரும் நூல்களிலும் மாயந்தங்களிலும் அவர்கள் மிந்தினி மாளிகையின் துயரமான வீழ்ச்சியை ஒரு கூட்டாக புரிந்துகொண்டனர். நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த மாளிகை லே லைன்களை புரிந்துகொள்வதற்கான ஒரு தஞ்சமாக இருந்தது. இது கல்வி அன்பு மற்றும் ஒளியின் ஒரு புனித இடமாக இருந்தது. ஆனால் அவர்கள் முன்னதாக சந்தித்த சீக்கரஸ் என்னும் பழிவாங்கும் ஆவி அதன் நோக்கத்தை அழித்துப் போட்டான். அவனது துரோகத்தால் மாளிகையின் ஒற்றுமை முற்றிலும் சிதறி. இதனை ஒரு சாபமாகிய இடமாக மாற்றியது. அனிகா சீக்கரசின் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு நூலை கண்டுபிடித்தாள். அவள் அதை திறந்ததும் ஒரு மாயந்தம் அவளை சுற்றி வந்தது.
அவள் சீக்கரசின் மனித வடிவத்தைக் கண்டாள். ஒரு பண்டிதர், ஒரு காதலன் மற்றும் லே லைன்களை பாதுகாக்கும் கடமையால் பாடுபடும் ஒரு மனிதன். கிணற்றில் இருந்த மர்மமான பெண்ணுடன் அவன் காதல் கொண்டிருந்தான். ஆனால் அவள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டபோது. அவனது துக்கம் மற்றும் கோபம் நிழல் நெக்சஸை விடுவித்து. மாளிகையை சிதறடித்தது. மாயந்தம் முடிந்ததும் அனிகா அந்த நூலை நடுங்கிய கைகளுடன் மூடினாள். சீக்கரஸ் ஒரு வில்லன் அல்ல. அவன் உடைந்திருந்தான். ரிதன் போல அவன் தன் துயரத்தில் அடிபட்டு. அதை தாங்க முடியாமல் போனான். சரதியா புரியாத பொலிவுடன் பார்த்தாள். அப்போ நம்மால் என்ன செய்ய முடியும். இந்த ஒளியும் இருளும் காதலும் துரோகமும் என்ற முடிவில்லா சுழலில் நாம் எல்லாம் ஒரு மோனையா. பத்ராஜ் அவளின் தோளில் கையை வைத்தான். இல்லை. நாம் சமநிலையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதன் மூலம் சுழலை உடைத்துவிட்டோம். அதை எவ்விதத்திலும் தக்கவைத்திருப்பது நமதான கடமை. ஒரு புதிய நோக்கம். லீ கோடுகள் உறுதிப்படுத்தப்பட்டு. மாளிகை இனி குழப்பத்திற்கு ஆதாரமாக இல்லை. மூவரும் அடுத்து என்ன செய்வது என்று விவாதிக்கத் தொடங்கினர். இந்த மாளிகை இனி ஒரு வீடு அல்ல. அனிகா கூறினார். இது ஒரு நெக்சஸ் பாயிண்ட். மக்கள் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சமநிலையைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இடம். நாம் அதை மீண்டும் ஒரு சரணாலயமாக மாற்றலாம். அது இருக்க வேண்டும். பத்ராஜ் புருவம் சுருங்க கைகளை குறுக்கினான். நீங்கள் மக்களை மீண்டும் இங்கு அழைப்பது பற்றி பேசுகிறீர்களா. இது பாதுகாப்பானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா. அது இருக்கும் என்றாள் சாரதியா அமைதியான உறுதியுடன். நாங்கள் இருளை எதிர்கொண்டு பலமாக வெளியே வந்தோம். நம்மால் முடிந்தால் மற்றவர்களும் முடியும். அனிகா லேசாக சிரித்தாள். மேலும் மாளிகை எங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த இடத்தை பாதுகாக்க நாங்கள் விரும்பவில்லை என்றால். லே லைன்களும் நெக்சஸும் எங்களை வாழ அனுமதித்திருக்காது. தயக்கத்துடன் பத்ராஜ் தலையசைத்தார். நல்லது. ஆனால் நாங்கள் இதை செய்கிறோம் என்றால். நாங்கள் அதைச் சரியாகச் செய்கிறோம். இனி எந்த ரகசியங்களும் பொய்களும் இல்லை. நாங்கள் மாளிகையை மீண்டும் கட்டுகிறோம். சமநிலையை பாதுகாக்கிறோம். மேலும் யாரும் இருளில் மூழ்கிவிடாமல் பார்த்துக்கொள்கிறோம். நிழல்கள் லிங்கர். அவர்கள் தங்கள் வேலையை தொடங்கியதும். மாளிகையின் நீடித்த சக்தியின் நுட்பமான அறிகுறிகள் வெளிவரத் தொடங்கின. கதவுகள் தாங்களாகவே திறந்து மூடப்பட்டன. கிசுகிசுக்கள் அரங்குகளில் எதிரொலித்தன. மற்றும் ஒளிரும் விளக்குகள் அவர்களின் பார்வையின் மூலைகளில் நடனமாடின. ஒரு நாள் இரவு கிணற்றின் ஓரத்தில் நிற்பதைக் கண்டு சாரதியா எழுந்தாள். தண்ணீர் இயற்கைக்கு மாறான ஒளியுடன் மின்னியது. அவள் அதை நோக்கி ஒரு விசித்திரமான இழுவை உணர்ந்தாள். ஒரு மென்மையான சோகமான குரல் அவள் பெயரை கிசுகிசுத்தது. யார் அங்கே. அவள் குரல் நடுங்கியது. நீரின் மேற்பரப்பு அலையடித்தது. கிணற்றில் இருந்து மர்மமான பெண்ணின் முகம் தோன்றியது. அவள் கண்கள் சோகத்தில் நிறைந்திருந்தன. நீங்கள் சமநிலையை மீட்டெடுத்தீர்கள் என்று பெண் கூறினார். ஆனால் மாளிகையின் கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. நிழல் நெக்சஸ் இன்னும் பசியுடன் உள்ளது. மேலும் அதன் சக்தியை தேடும் மற்றவர்களும் உள்ளனர். சாரதியா ஒரு அடி பின்வாங்கினாள். அவள் இதயம் படபடத்தது. என்ன சொல்கிறாய். மற்றவை என்ன. பெண்ணின் உருவம் மங்கத் தொடங்கியது. ஒளியின் முகமூடியை அணிந்திருப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆனால் அவர்களின் இதயங்களில் நிழல்கள் உள்ளன. அவர்கள் வருவார்கள். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தி ஜர்னி அஹெட். மறுநாள் காலை சாரதியா தனது பார்வையை பத்ராஜ் மற்றும் அனிகாவுடன் பகிர்ந்து கொண்டபோது. அவர்களின் பொறுப்பின் சுமை அவர்கள் மீது குடியேறியது. மாளிகை இனி தனிமைப்படுத்தப்பட்ட இடமாக இல்லை. அது ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது. அவர்கள் அடையப் போராடிய மென்மையான சமநிலையின் சின்னம். எங்கள் பாதுகாப்பை குறைக்க முடியாது என்று அனிகா கூறினார். பெண் சொன்னது உண்மையாக இருந்தால். நாங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். பத்ராஜ் தலையசைத்தார். நாங்கள் மோசமானதை எதிர்கொண்டோம். அடுத்து எது வந்தாலும் அதை ஒன்றாக கையாள்வோம். சாரதியா மாளிகையின் கோபுரச் சுவர்களை பார்த்தாள். இப்போது காலை வெளிச்சத்தில் மின்னுகிறாள். என்றென்றும் உணர்ந்ததில் முதல்முறையாக அவள் உள்ளத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. அவர்கள் இருளில் இருந்து தப்பினர். அவர்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கினார்கள். மேலும் என்ன மர்மங்கள் முன்னால் இருந்தாலும். அவர்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்வார்கள். மிண்டினி வீட்டின் மர்மம் அத்தியாயம் -4 தொடரும்.